கண்டிப்பாக ஆனந்தி. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்பாராத விதமாக தோல்வியை சந்தித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து அவர்களது கருத்துக்களை நேரில் கேட்டு வருகிறார். அந்த நிலையில் தற்பொழுது இன்று அதிமுக தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்த இடத்தில் இன்று கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்துக்களை கேட்டு வருகிறார். குறிப்பாக முதற்கட்டமாக இன்று காலையில் கோவை மாநகர் அதாவது மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது இதனைத் தொடர்ந்து காலை 11:30 மணி அளவில் கோவை மத்திய மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. குறிப்பாக இரண்டாம் கட்டமாக கோவை மத்திய மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், வாக்கு வங்கி சரிவு, அதேபோல கூட்டணி அமைப்பு, தொகுதி வாரியான செயல்பாடுகள், பூத் கமிட்டி அமைப்பது போன்ற பல்வேறு காரணங்களுக்கு இன்று இந்த ஆலோசனையில் கூறப்படுவதாக தெரியவருகிறது. குறிப்பாக கட்சியின் இளைஞர்கள் அதிக அளவில் இணைப்பது, புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது, அதேபோல தகவல் தொழில்நுட்ப அணியின் செயல்பாட்டை வலுப்படுத்துவது, சமூக வலைத்தளங்களை அதிகாரபூர்வமாக பயன்படுத்துவது, அதேபோல கட்சியின் பிரச்சார உத்திகளை மேம்படுத்துவது என பல்வேறு முக்கிய ஆலோசனை இதில் இடம்பெற உள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவைத்தலைவர் அதேபோல இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பொன்னையன், அதேபோல திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதேபோல கோவை மாவட்ட அரசியலில் முக்கிய தலைவராக கருதப்படும் SP வேலுமணி இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தங்களுடன் கோவை மாவட்ட நிர்வாகி ஒருவர் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் சில கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? இன்னைக்கு இந்த உங்களோட ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க பொதுச் செயலாளர் கிட்ட வைக்க இருக்கிறீங்க? நாங்கள் கோவை மாநகர மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இன்றைக்கு 75 டிவிஷன் சீர்நாயக்கம்பாளையத்திலேருந்து வந்திருக்கோம். போன எலெக்ஷனில் நாங்கள் சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் சில காரணத்தினால தோல்வி அடைஞ்சிட்டோம். ஆனால் பெரிய அளவில் இல்லை, சிறிய அளவில் தான் தோல்வி. ஒரு 1200 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கோம். ஆனால் இனி அடுத்ததில் கண்டிப்பாக வெற்றி அடைந்துருவோம். இப்போ கொஞ்சம் சிறு ஆலோசனைகள்லாம் முடிச்சு வெளில வந்தாச்சு. பொதுச் செயலாளருடைய பொதுச் செயலாளருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய வழிகாட்டியின் பேரில் நாங்கள் அடுத்த கட்ட எங்கள் தொண்டர்களை பொதுமக்களை சந்தித்து அடுத்த வெற்றிக்குண்டான வழிகளை நாங்கள் தேடி இந்த இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, பொது தேர்தல் வந்தாலும் சரி, நாங்கள் வெற்றி பெறுவாங்க எங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம். அந்த நம்பிக்கை பொதுச் செயலாளர் கொடுக்குற வழிகாட்டு முறையில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துலேயுமே அனைத்துலேயுமே வெற்றி, இடைத்தேர்தலையும் சரி உள்ளாட்சி தேர்தலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் 100% வெற்றி அடையும் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். குறிப்பாக உங்களது மாவட்டத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கா? என்ன மாதிரியான கருத்துக்களை நீங்கள் கோரிக்கைகளை பொதுச் செயலாளர்கிட்ட வைக்க இருக்கிறீங்க? அதில் சில வரிசை மற்றும் மக்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, போன திமுக ஆட்சியில் வார்டில் சரியான வேலையை செய்யலை. அதாவது ரோடு, தண்ணி வசதி, கரண்ட்டு, பாதாள சாக்கடை, இதெல்லாம் நிறையா குறைபாடு இருக்குது. அதை நாங்கள் எலெக்ஷன் டயத்தில் மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த வெற்றிக்குண்டான வழி தான் இருந்தது. திடீர்னு இந்த 2024 விஜய் கட்சி ஆரம்பித்தனால அந்த வெற்றி எங்களுக்கு கொஞ்சம் தடுக்கப்பட்டது. அதனால் மக்களோட குறைகளை நாங்கள் மீண்டும் அவங்கள சந்தித்து என்ன குறையோ எங்களோட கழகப்பணியை மீண்டும் அதுக்குண்டான ஆற்றம் செஞ்சு அவங்களுக்கு தேவைகளை எங்களால் என்ன முடியுமோ செஞ்சு கொடுப்போம். அது மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாவே எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய எங்களுக்கு இருக்குது. அதனால் மக்களோட குறையை நாங்கள் கேட்டு அறிஞ்சிட்டு தான் இருக்கோம். இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். மக்களோட குறையை செய்யக்கூடிய கட்சி அதிமுக கட்சி தான். மக்களுக்கு சேர்ந்த கட்சி அதிமுக. குறிப்பாக கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் ஏதேனும் உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கா? அது ஏதாவது சார்கிட்ட நீங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்களா? இல்லை, மனஸ்தாபம்லாம் எதுவும் இல்லைங்க. ஒன்றுபட்டு தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். தோல்விங்கிறது சகஜம்தான். எத்தனையோ முறை நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதை தவண்டு போகலை. இன்னும் நாங்கள் ஜெயிக்கக்குண்டான வழிகளை தேடிக்கிறோம். இது சிறிய ஒரு சர்க்கிள் தான் எங்களுக்கு. அதாவது விஜய் சிறிய சர்க்கிள் தான், எங்களுக்கு பெரிய தோல்விங்கிறது கிடையாது. இதில் மனஸ்தாபம் எதுவும் இல்லை. மீண்டும் நாங்கள் ஒற்றுமையாக தான் செயல்பட்டுருக்கிறோம். ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் நாங்கள் 100% ஜெயிக்கக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மக்கள்கிட்ட அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது. எங்ககிட்ட செல்வாக்கு.
குறிப்பாக ஆனந்தி, இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் அதாவது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் வரும் இடைத்தேர்தலில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் தாங்கள் பயணிக்க இருப்பதாக மாவட்ட நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆனந்தி.